இந்த ஏர் பம்ப் பார்த்தீங்கன்னா நம்ம சண்டபத்தில் வாங்கி வந்திருந்தோம். அந்த வாங்கி வந்து வீட்டில் செக் பண்ணி பார்த்தா இது ஆனே ஆகல. நாம இன்னைக்கு இது ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்றது இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இதை நம்ம முழுசாக கழட்டணும்னா பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த ஷீட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஷீட் ரிமூவ் பண்ணால் தான் உள்ள ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணால் தான் நம்ம போர்டு கழட்ட முடியும். ஸ்க்ரூ கழட்டிட்டு நம்ம பின்னாடி இருக்கிற இந்த கேப் கழட்டிக்கலாம். இப்போ நம்ம பின்னாடி வழியாக இப்படி சும்மா தள்ளினாலே போதும், இது மேலே கழண்டி வந்துடும். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூ நம்ம கழட்டிக்கலாம். இது உள்ள இதோட பேட்டரி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி மாற்றிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் இதில் காற்று எப்படி வருதுன்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா இது மோட்டர் சுற்றுறப்போ இந்த ஒரு புஷ் வந்து இப்படி போயிட்டு வரும். அப்போ தான் அதுக்கான காற்று வந்து இங்கேருந்து இப்படி வரும் வெளியே. ஃபஸ்ட் நம்ம இதோட பேட்டரி செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா வோல்டேஜே வரல. 2 பேட்டரி சுத்தமாக வோல்டேஜ் இல்லை. இந்த பேட்டரி போயிட்டுக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா இதோட BMS போர்டு எடுத்து நான் இதில் போட்டு இந்த பேட்டரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இது ஃபிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த பேட்டரியில் ஃபுல் டேப் சுற்றி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேட்டரி இங்கே ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதான் பவர் ஆன் பட்டனு, ஆனே ஆகலை. இதுக்கு நம்ம சார்ஜர் கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆகுது. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். சக்ஸஸ், ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முழுசாக ஃபிட் பண்ணிவிட்டு இதில் காற்று வருதான்னு பார்த்துடலாம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இதை நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா முழுசாக ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காற்று வருதான்னு பார்த்தலாம். காற்று வருது. இன்னைக்கான ப்ராஜெக்ட் சக்ஸஸ் தான்.